ஹலோ ஹால், திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் இன் பீஸ். ஸோ ஹிமாலயஸில் ரொம்ப ஒரு 1.5 வருஷம் இருந்துட்டு ஒரு மாதம் கேப்புக்காக தமிழ்நாடு வந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பாட் கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 55 கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான கேம்பிங் ஸ்பாட் இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அண்ட் இது என்ன ஸ்பாட்னா நிறைய கெஸ்ட்டை வந்து இங்கே நாங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக தான் லைக் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டா யூ கேன் வாட்ச்ல எப்போ வேணாலும். அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூர் மக்கள், சேலம், திருப்பூர் இவங்களுக்குலாம் ரொம்ப நியர்பை இந்த ஸ்பாட். கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக 55 கிலோமீட்டர் இந்த கேம்ப் சைட்டை நம்ம இப்போ போகிறோம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எந்த ரூட்னா ஆனைக்கட்டி, போகிற இடம் வந்து அட்டப்பாடி. ஸோ பர்பஸ் வந்து ஜஸ்ட் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் இந்த கேம்ப் சைட்டுக்கு. கேம்பிங் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். மோர் தென் 200 பீப்புள் கிட்ட இங்கே மட்டுமே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டலாம் அப்படின்னு போகிற வழியில சும்மா ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆனைக்கட்டி தாண்டி ஒரு சின்ன கடை. ஸோ அழகாக கிராமத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கடை. ஸோ அங்கே வந்து டீ சாப்பிட்டு நம்ம வந்து இப்போ போக போகிறோம். ஓகே, யா, லெட்ஸ் கோ. போகிறது இந்த ஸ்கூட்டியில் தான். ஸோ கூட்டிகிட்டு போகிறது நம்ம வந்து ரபீன் தான். ஸோ ரபீன் வந்துட்டு ரீசெண்டாக ட்ராவல் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் சொன்னல இன்னர் பீஸில். ஸோ அவரோட தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ரபீன். ஹாய் ராபின். எதுக்கு வந்து ஆக்சுவலி இன்னர் பீஸில் ஆஸ் அ ட்ராவல் அசோசியேட்டாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுக்கு ஜாயின் பண்ணீங்க? ஸோ இன்னர் பீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு காரணமே நிறையா இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறையா பீப்புள்ஸ் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இங்கே ட்ராவல் அசோசியேட்டுன்னு வர்றப்ப நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணால் போதாது, ஸோ எல்லாருக்கும் கைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவில். ஆக்சுவலி இவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, பட் வந்து அதையும் தாண்டி சம்திங் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ தட் இஸ் த மெயின் பார்ட் இங்கே. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தோம் லைக் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறார்ல. தட் இஸ் வெரி குட். ஹாப்பி டு வெல்கம் யூ பிரதர். தேங்க்யூ. லெட்ஸ் ட்ராவல். ஓகே. போகிற வழியில் அழகான ஒரு கோவில். I just wanted to convey to North friends. So this is the like how to say there is a god Karuppaswamy Ayyanar in Tamil Nadu. This is kind of temple. Like you can get a full non-veg food here during the festival. We will cut the goat and we will cook and eat. This is a like major festival of Karuppaswamy and Ayyanar temples. Yeah, so just wanted to convey to my north friends. And yeah, so this is the like இது வந்து போகிற வழி, அட்டப்பாடி போகிற வழி. போகிற வழி எல்லாமே கிராமங்களாக தான் இருக்குது. லெட்ஸ் கோ. நான் ஃபஸ்ட் டைம் இல்லை, நிறைய டைம் வந்திருக்கேன். பட் யா, லெட்ஸ் கோ. டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போகலாம். வந்தீங்கன்னா இந்த கடையை நம்ம ப்ரொமோட் பண்ணி விடுவோம். ஸோ ஆக்சுவலாக எப்போதுமே மேக்ஸிமம் இங்கே நான் ஜூஸ் குடிப்பேன். இந்த டைம் குடிக்கல, ஏன்னா முன்னாடியே டீ குடிச்சிட்டோம். ஸோ ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கணும் வைங்களேன். வர வழியில் கொஞ்சம் வெயில் டைமில் வரப்போ கரெக்டாக இந்த டைமில் நின்று ஒரு சர்பத்தை அடித்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து ஸோ இப்போ வந்து நம்ம அகழி போகணும். அகழி போயிட்டு அட்டப்பாடி போகிற வழியில் செம்ம ஸ்பாட்டு. கோவிலுக்கு கீழே அழகாக ரிவர் ஓடிட்டுருக்கு. எல்லோரும் அங்கே ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணிருக்காங்க குளிச்சு. ஸோ வேறு லெவல். ஸோ ஏதோ திருவிழா இல்லை, யாரோ சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க கோவிலில். ஸோ இதான் போகிற ரூட்டு. இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்பாட்டை போட்டு ஜாலியாக குளிக்கலாம் இங்கே நீங்கள்.
விளையாடலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக அகலி ரீச் ஆகிட்டோம். இது வந்து கோலிக்கடவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் வரலான்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட். நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதை தாண்டி இங்கேருந்து நீங்கள் ஜீப்லேயோ ஆட்டோலேயோ தான் கேம்ப் சைட் வந்து போக முடியும். இதை தாண்டி பஸ் உள்ளே போகுமான்றது விசாரிக்கணும். ஸோ ஆனால் மேக்ஸிமம் இது வரைக்கும் கண்டிப்பாக பஸ் வரும் கோலிக்கடவு வரையும். ஆனைக்கட்டி, அகழி, கோலிக்கடவு. ஸோ இப்போ நம்ம போகலாம் மேலே. ஸோ கோலிக்கடவு தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ரோடு இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். கேம்ப் சைட் வரைக்குமே ஒரு அழகான ரோடு தான், சின்ன ஃபாரஸ்ட்டு. ஸோ ரீச் ஆகிட்டோம் ஃபைனலாக. 2 hours ஆகிருக்குமா? 2 hours ஆயிருக்கு. கரெக்டாக 2 hours நினைக்கிறேன். 2 hours கொஞ்சம் 1.45 hours இருக்கும். லைக் இதுதான் ரூட்டு. ஃபைனலாக குட்டி குட்டியாக கிராமங்களெல்லாம் தாண்டி நீங்கள் வர மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஒரு 1 kilometer முன்னாடி இப்படி இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன குன்று ஏறணும். அங்கேயும் லைட்டாக மலை ஏறுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர் பெரிய மலை மவுண்டெயின்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்கும். வியூ வேற லெவல் இருக்கும். மேலே போய் காட்டுறேன். அண்ட் இது வந்து ட்ரெக்கிங் ஸ்பாட்டு. மேலே சைட் இருக்குது. அங்கேருந்து நம்ம இறங்கி இது வழியாகவும் வரலாம். இங்கே வந்து இங்கே ஒரு சின்ன மலை இருக்கும். இதில் ஏறி மார்னிங் நீங்கள் ட்ரெக் பண்ணலாம். நைட் ட்ரெக் கூட பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும் இந்த இடம். ஸோ இப்போ நம்ம போவோம், நான் காட்டுறேன். போகிற வழி க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரபின் வந்து வந்துட்டுருக்காரு அவரோட ஸ்கூட்டியில். நீங்கள் ஸ்கூட்டி, கார், பைக்கு எல்லாமே மேலே ஏறும். நீங்கள் ஏற்றிடலாம் மேலே. பட் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக நடந்து போயிட்டுருக்கேன். இது மேலே வரைக்குமே வண்டியில் போகலாம். பட் நாங்கள் ஜஸ்ட்டு பார்க் பண்ணிவிட்டு ட்ரெக் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் காரோ எது வேணாலும் மேலே ஏற்றிடலாம். இது வந்து ஃபார்ம் ஹவுஸ், அவங்களோட ஃபார்ம் ஹவுஸு. மேலே ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மேலே போகலாம். நம்ம சும்மா ஒரு ஃபன்னாக ஜாலியாக பொறுமையாக நடந்து போகலாம் அப்படின்ட்டு தான். நீங்களும் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களே வியூலாம். ரைடு காட்டுங்க கொஞ்சம். ஓரமா. ஸோ இதெல்லாமே வியூ மேலே போனால் வேற லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் நடந்து போகிறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே குதிரைலாம் இருக்கும். நம்ம போயிட்டு வரப்போ வேற வழியாக ட்ரெக் பண்ணி கீழே வருவோம். அப்போ நான் காட்டுறேன். குதிரை, கோழி, மாடு, ஆடு, ப்ராப்பராக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆக்சுவலாக. ஒரு சிட்டி க்ரௌட்ல இருந்து டக்குன்னு வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட் இது. நிறைய முறை வந்திருக்கேன். நிறைய ஈவெண்ட்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி நாங்கள் ஆன்போர்ட் பண்ண 3rd ப்ராப்பர்ட்டி இது. ஸோ அதாவது இன்னோவேஸ் ஆரம்பிச்சு 2 வருஷம் முன்னாடி 3rd ப்ராப்பர்ட்டி இது வந்து ஆன்போர்ட் பண்ணது. நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நானும். எஸ். ஸோ அமேசிங் பிளேஸுங்க. சீரியஸாக அமைதியாக எதுவுமே இல்லை. நாங்கள் 2 பேர் தான். வீக் டேஸ் வேற இல்லை. ஸோ யாருமே இல்லை. இந்த வீடியோ எடுத்து மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கணும்னு காட்டுறதுக்காக தான் வந்து அவசரமாக. ஸோ நாளைக்கு வீட்டுக்கு போய் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு அகைன் சென்னையில் நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது, முடிச்சுட்டு பேக் டு ஹிமாலயாஸ். ஸோ அதனால தான் டைம் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு 4 to 5 hours இந்த பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எஸ். ஸோ இது வந்து புதுசாக பில்ட் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி. அவங்க கேம்ப் சைட் வந்து மேலே இருக்குது. ஸோ இது மேலே நம்ம போகணும். இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தான்.
மேலே ஏறணுன்னு வியூவை மட்டும் பாருங்கள். ஸோ வந்துட்டோம். மேலே ஏறுனா கேம்ப் சைட்டை எப்படி இருக்குது? நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்ப் சைட் அது. நீங்கள் அப்படியே காரை வந்து இப்படி ஏற்றணும். நேராக வந்து காரு வைக்க இப்படி வந்து ஏறி இப்படி நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த வியூவை பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும்னு. எஸ், ஸ்ட்ரெயிட்டாக வந்து காரை நிப்பாட்டிடணும். இங்கே அப்படியே என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஓ, இதான் என்ட்ரன்ஸு. ஸோ நான் காட்டுறேன் எல்லாமே. இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் அண்ட் கேம்ப் சைட். கீழே போகணும். இதான் பேசிக் கேம்ப் சைட் செட்டப். ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக இருக்கா? ஸோ ஸ்டில் சம் ஒர்க்ஸ் ஆல்சோ கோயிங். வியூவை மட்டும் பாருங்கப்பா. இந்த சைட்டோட ஒரு பெஸ்ட் திங்கே 360 டிகிரியில் இருக்க வெஸ்டர்ன் காட்ஸோட வியூன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ நியர்பையில் இவ்வளோ சூப்பரான ஒரு வியூ கிடைக்கிற மாதிரி ஒரு சைட் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிடையாதுங்க. ஸோ இதுவே நான் முறை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சைட்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஹிடன் ஜெம்ஸை. ஸோ அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சைட்டை விட்டு கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட்குள்ளே ஒவ்வொரு டென்ட்டுமே இருக்கும். மினிமம் ஒரு 40 to 50 பீப்புள் இங்கே வந்து டோட்டலாக ஓவரால் சைட் கேம்ப் சைட்லேயே ஸ்டே பண்ணலாம். இது இல்லாமல் காட்டேஜும் தனியாக இருக்குது. அண்ட் இந்த டென்ட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டென்ட்டு மேலேயுமே ஹட் மாதிரி போட்டிருப்பாங்க. மழை வந்தாலுமே பாதிக்காத மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு பைன் ஃபாரஸ்ட்குள்ளே ரொம்ப அழகாக நீங்கள் வந்து நைட் ஸ்டே பண்ணலாம். ஸோ ஃபேமிலியாகவும் பிளான் பண்ணலாம், டீமாக பிளான் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் வரப்போ. அண்ட் ஸ்விம்மிங் பூல் செப்பரேட்டாக இருக்குது கேம்ப் சைட்டுக்கு. ஸோ இப்போ தண்ணி இல்லை, பட் நீங்கள் வரப்போ இருக்கும். அண்டு இது ஹட்டு. ஸோ ஹட்டை சுற்றின அவுட்டோர் வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரியான விஷயங்கள் செட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹட்டுக்குள்ளேயும் நீங்கள் நைட் டைமில் நீங்கள் இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் கண்டக்ட் லைக் ஷார்ட் ஈவெண்ட் இதுக்குள்ளே கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இந்த ஹட்டு இருக்கும். ஒரு டீம் அவுட்டிங் வரீங்க அப்படின்னா. கேம்ப் சைட் மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு காட்டேஜ் டைப்லேயும் இவங்கக்கிட்ட ரூம்ஸ் இருக்குது. நிறைய ரூம்ஸே இருக்குது, 6+ ரூம்ஸ் இருக்குது. இன்னும் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி டீசென்ட் அண்ட் செம்ம ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி நைட்டில் என்னால் வர முடியல, பார்க்க முடியல, பட் ரியலி கூல். நம்ம கெஸ்ட் ஆல்ரெடி இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணி ரிவ்யூஸும் நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு லைவாக கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஐ கேம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ், உங்களுக்கு கேம்ப் சைட் செட் ஆகலைன்னா யூ கேன் ஸ்டே இன் காட்டேஜஸ். பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து கேம்ப் சைட்டில் ஸ்டே பண்ண முடியலன்னா காட்டேஜில் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணிக்கலாம். வெதர் நீங்கள் வந்து கப்பலாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, அண்ட் டீம் அவுட்டிங் அப்படின்னு பண்ணால் கூட நீங்கள் இந்த சைட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அண்டு எஸ், ஒரு நல்ல வியூவோட அகெயின் ஒரு நல்ல ஸ்டே அண்டு வித் ஸ்விம்மிங் பூலோட ப்ரைவேட் பூலோட நீங்கள் வந்து ஃபன் பண்ணலாம். அண்டு நீங்கள் நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த ஹோல் சைட்டையுமே நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு பெஸ்ட் வியூ. அண்ட் இங்கே இந்த அவுட்டோர் எல்லாமே ஒரு குரூப்பாக வரப்போ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கேம்ப் ஃபயருக்கான செட்டப்பும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த அழகான ஆர்கிடெக்சரில் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு பேசிக் செட்டப். ஒரு ரொம்ப பெரிய சைஸ் ரூம்னு சொல்ல மாட்டேன், ஒரு டீசென்ட் சைஸ். ஒரு கப்பிள் ஈஸியாக ஸ்டே பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்னால் 3 பேர் கூட தாராளமாக ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த விண்டோவில் சூப்பரான வியூ அண்ட் எஸ், ஒரு பேசிக் டிவி அண்ட் வாஷ்ரூமே வந்து க்ளீனாக இருந்தது. நான் சொல்லலை இவங்கக்கிட்ட நான் ப்ராப்பர்ட்டி பார்க்க வரேன் அப்படின்ட்டு, பட் எனிவே அவங்க க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எப்போதும் நம்ம வந்து வீடியோ எடுக்க வரோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அப்படியே எல்லா ப்ராப்பர்ட்டிலையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க இல்லையா, பட் இது ஆல்ரெடி க்ளீனில் தான் இருந்தது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஓ, ஃபைனலாக முடிச்சிட்டோங்க, வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் ராபினோட உதவியோட. ஸோ இப்போ வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் வந்து டென்ட் ஸ்பாட் இருக்குது இல்லையா,
ஸோ இது பேக் சைடில் ஒரு சின்ன வே இருக்கும், அது வழியாக இறங்கி கீழே போயிடலாம். நைட் ட்ரெக்லாம் அதில் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். சின்ன ட்ரெக் தான். ஸோ நைட்டில் ஆனால் ஃபன்னாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வண்டி நிப்பாட்ட இடத்துக்கு போயிடலாம். நம்ம வந்தப்போ மெயின் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்தேன், காரில் வரப்போ வர ரூட்டு. இது வந்து ஷார்ட்கட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறதுக்கு. ஃபார்ம் ஹவுஸ் என்னால் காட்ட முடியுமான்னு தெரிலங்க, பட் சின்ன சின்ன கிளிப்ஸில் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த பாதை பேக் சைடில். ஸோ இதில் வந்து நேராக இறங்கணுன்னா எப்படி இருக்கும். ஸோ இதில் இறங்கி போகணும். ஹோப்ஃபுல்லி ஸ்னேக்ஸ்லாம் இருக்காது நம்பிக்கையில் ஷூஸ் இல்லாமல் போகிறோம். கீழே இறங்கினா நம்ம ஸ்கூட்டி ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஐயோ அவர் ஷூஸ் போட்டிருக்காரு, ஆனால் என்கிட்ட ஷூஸ் இல்லை. பட் எனிவே பாம்புகள்லாம் இருக்காது, நம்ம சவுண்டு கேட்டு ஓடிரும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜஸ்ட் கோயிங் இன்சைட் த ஸ்மால் பைன் ஃபாரஸ்ட். எஸ், மழை காலம்ல, ஸோ அதுதான் செம்மையாக இருக்குது. நல்லா வளர்ந்துருக்கு, சூப்பராக இருக்குது. எது பூச்சிகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம். பத்திரமா போய் வீடு சேர்ந்தால் சந்தோஷம். எஸ், ஸோ வந்தாச்சு. இது வழியாக தான் இறங்கி வரணும். ஸோ எஸ், ராபின் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம உள்ளே போய் ஃபார்ம் ஹவுஸை ஒரு ஷார்ட் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். எஸ், அது சூப்பராக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டாக் பின்னாடி இருக்கும், நான் போக மாட்டேன் கண்டிப்பாக. இங்கே தான் சமைச்சி மேலே எடுத்துகிட்டு வருவாங்க ஜீப்பில். அண்ட் இது எல்லாமே ஓல்டு கார்ஸ். ஸோ எஸ், ஓல்டு கார்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம், விண்டேஜ் கார்ஸ். அண்டு சின்ன சின்ன குருவிகள். ப்ராப்பர் ஃபார்ம் ஹவுஸ் திஸ் இஸ். குதிரை இருக்கான்னு எனக்கு தெரியல, ஐ வில் ட்ரை டு ஷோ. குதிரை காணும், மேயே போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு செம்மையாக இருக்குது, குதிரை இல்லை. சாரி, வேறு எங்கேயோ கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் குதிரை இருந்தது, மேபி கொடுத்துட்டாங்களான்னு தெரில. ஸோ ஓகே, எனக்கு ரொம்ப இருக்குது. ஸோ நான் கிளம்புறேன். அண்ட் யா, இதுதாங்க ப்ராப்பர்ட்டி அட்டப்பாடி. நான் காட்டணும்னு நினச்சேன், நான் காட்டிட்டேன். அண்ட் எஸ், ஹோப்ஃபுல்லி என்ஜாய் த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் பிளேசஸில் பார்க்கலாம். நான் இன்னொரு 10 days மேலே கிளம்பிடுவேன். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை தமிழில் நம்ம ஆடியன்ஸ்க்காக கொடுத்துருவோம். ஓகே, more travel, more peace, always travel, always have a fun. Bye.